பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஜாய்ஃபுல் விக்டரி சர்ச் ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் என் நிலன் தீங்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே, இந்த வேலையை கூட ஏசப்பா இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா உங்க கருத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, ரத்த கோட்டையில மூடி மறுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த ஆன்லைன் சர்வீஸை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். தொடக்கம் முதல் முடிவரை உங்க கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்குறோம். நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க வளர்ந்து பிரேசும் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து புகழ்ந்து அவரை ஸ்தோத்தரித்து இந்த வாரம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து கொண்டார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதிப்போமாங்க. புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். வாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். வாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நிறால் என் உள்ளம் கழுவிடுமே. வாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். வாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கினீரே. பாரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தந்தீரே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகிலிடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. பரலோகிலிடம் உண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் பாருமே. வாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். வாரில் எனக்கு வேற
உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா கர்த்தாவே, இயேசுப்பா ஆண்டவரே தூயாதி தூயவரே, ஆண்டவரே இயேசுப்பா கர்த்தாவே, ஒருவரும் கொடுத்து சேரக்கூடாத வாசம் செய்வரே, ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே இயேசுப்பா எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே இயேசுப்பா, வேலைக்காரன் ஆண்டவரே சுஸ்தமானானே. ஆண்டவரே ஆண்டவரே இயேசுப்பா கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே இயேசுப்பா, இப்பொழுது கூட ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறியோமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகுமே. தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா இப்பொழுது கூடும் ஆண்டவரே இயேசுப்பா எங்க ஆராதனை வேலையில் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. நீர் எங்களோட ஆண்டவரே இயேசுப்பா பேசி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நீர் எங்க கூட பேசுங்க, வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த ஆராதனையிலே பங்கு கொண்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் கூட வரவேற்கிறோம். இப்போது கூட நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, எங்களோடு கூட பேசும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 56 அதிகாரம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம் திருப்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதம் 56 அதிகாரம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம் திருப்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் தம்முடைய அலைச்சல்களை குறித்தும் அலைச்சல் மூலமாய் வருகிற கண்ணீரை குறித்தும் அவன் துக்கத்தையும் வேதனையும் பகிர்ந்து கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். என் அலைச்சல்களை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் என்றும், என் கண்ணீரை ஆண்டவரே உம் திருப்தியில வைத்து அதை உம் கணக்கில் வைத்து எனக்கு ஆண்டவரே உதவி செய்யும் என்று சொல்லி அவனுடைய ஜெபமாய் இருக்கிறது. இன்றைக்கு கூட கண்ணீரோடு கூட அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஒரு வீடு கட்டுவதற்காக, அல்லது ஏற்ற துணைக்காக, அல்லது வேறு எந்த காரியத்துக்காக நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தேவன் உன் கண்ணீரை காண்கின்றவராய் இருக்கிறார். உன் துக்கத்தை அறிந்தவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் பாரத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இளைப்பாறலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவனிடத்துல சொல்லுங்கள், கர்த்தாவே, என் கண்ணீரை காண்கின்ற தேவன் அல்லவா? என் அலைச்சல்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, என் கண்ணீருக்கு நீ கணக்கு வையும் அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நாம் வாசிக்கிறோம் ஆதியாகம புஸ்தகத்துல 21வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம், ஆகார் என்ற ஒரு ஸ்திரீ அந்த பெயர்செபா வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவளாய் இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் வாழ்க்கையில தன் கணவனையும் பிரிந்து, தன் குடும்பத்தை பிரிந்து, தன் பிள்ளையோடு கூட அவர் பெயர்செபா அந்த வனாந்தரத்துல எங்க போகுது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவரோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஆம், அவள் அலைச்சல்கள், அவருடைய கண்ணீர்கள், அவருடைய துக்கம் எல்லாவற்றையும் ஒரு முறை இல்ல, இருமுறை ஆகாரை சந்தித்து அவர் பேசியிருக்கிறார். இன்றும் உன் வாழ்க்கையில நீ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாயா? நீ நம்பினர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்களா? அனாதரவாய் அல்லது தனிமையில நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? என் எதிர்காலம் சூன்யமாய் இருக்கிறது என்று சொல்லி நீ அலைந்து திரிந்து கொண்டு கண்ணீரோடு துக்கத்தோடு நீ வேதனையோடு இருக்கிறாயா? அந்த அன்னாலை சந்தித்த தேவன் இன்றைக்கு உன்னையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அன்னாலை கண்ட தேவன் இன்றும் உன்னை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார். அன்னாளுக்கு உதவி செய்தது போல, ஆகாருக்கு உதவி செய்தது போல தேவன் உமக்கும் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆம், ஆகாருக்கு வாழ்க்கையில என்ன உதவி செய்தாரோ, அந்த அலைச்சல்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வந்தாரோ, வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையிலும் செய்வார். அவருடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் இன்றும் மாறாததாய் தேவன் நம் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையாய் இருங்க. ஆகாருடைய வாழ்க்கையில செய்த தேவன், கண்ணீரை துடைத்த தேவன், அலைச்சலை அறிந்த தேவன், ஆகாருடைய அலைச்சலும் கண்ணீரை கண்ட தேவன் உதவி செய்தது போல இன்றைய நாள்ல உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரத்திலே 11, 12 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை என் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பாய். காயினுக்கு ஒரு சாபம் இடப்பட்டது. காயின் தன் சொந்த சகோதரன் ஆபேலை கொன்று குவித்தான். ஆக கொன்று விட்டபடியினாலே அவன் ரத்தம், காபேலின் ரத்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டது. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், உன் சகோதரன் ரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆபேலை கொலை செய்த அந்த காயின் சாபத்துக்குள்ளாய் மாறுகிறான்.
நீ நிலத்தை பயிரிடும் போது அது பலனை உனக்கு இனி கொடுக்காது. அவன் பயிரிடும் போது அவனுக்கு கனி கிடைக்காது. அவன் விதைத்த விதைக்கு பலன் உண்டாயிருக்காது. இரண்டாவது இன்னொரு காரியம் சொல்லுகிறார், நீ பூமியில நிலையற்றவனாய் அலைகிறவனாய் இருப்பாய். இது சாபம். ஹல்லேலூயா. அவனுடைய முயற்சி, அவன் பிரயாசத்துக்கு எந்த பலனும் இருக்காது. இரண்டாவது, அவன் பூமியிலே நிலையற்றவனாய் அலைந்து கொண்டிருப்பான். அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்த அவன் பாவத்துக்கு, தன் சகோதரனை கொன்றதற்கு இந்த 2 சாபங்களும் அவனுக்கு உண்டாயிடுச்சு. அவன் அப்படி என்று சொன்னால், நாம் இன்றைக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு காரியத்துக்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், நம்முடைய முயற்சிகள் நம்முடைய பிரயாசங்களுக்கெல்லாம் பலன் இல்லாது போயிற்று என்றால் அது ஒரு சாபமாய் காணப்படுகிறது. அந்த சாபத்தை நீக்குகிறவர் ஒருவர் மாத்திரமே உண்டு, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக சாபமாகி சிலுவையிலே அவர் தொங்கினபடியினாலே சாபத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே ஆண்டவர் தாமே நம்முடைய சாபங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் மரண நிறுத்திலிருந்தும் தேவன் தாமே ஆக்கினை திருப்பிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போது சொல்லுகிறான் காயின், ஐயோ, நான் இந்த தண்டனையை என்னால் சகிக்க முடியாது என்று சொல்லி புலம்புகிறான். ஆம், இது அலைந்து திரிவது என்பது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் தெரியுங்களா? நம்முடைய பிரயாசங்களுக்கும் நம்முடைய ஜெபத்துக்கும் நம்முடைய முயற்சிக்கும் நமக்கு பலன் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. எவ்வளோ பிரயாசப்பட்டு அலைந்து திரிந்து ஓடி திரிந்து ஒண்ணுமே கிடைக்கலன்னா, அது ரிசல்ட் 0 இருந்தா நமக்கு எவ்வளோ கண்ணீர் வரும், எவ்வளோ துக்கமா இருக்கும். வாழ்க்கையை முடிந்து போன நிலைமையிலே காணப்படும். ஹல்லேலூயா. இந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசுவின் இடத்தில் வாருங்கள். உங்கள் பிரயாசத்துக்கு, உங்கள் முயற்சிக்கு தேவன் பலன் கொடுப்பார். உன் கண்ணீருக்கு, உன் துக்கத்துக்கு எல்லாம் கணக்கு வைப்பார். அவர் உங்கள் அலைச்சல்களை மாற்றி அனுகூல துணையாய் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்காக யாவையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த தேவன் அல்லவா? உன் அலைச்சல்களுக்கும் உன் கண்ணீருக்கும் துக்கத்துக்கும் வேதனைக்கும் அவர் முடிவை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உனக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். எரேமியா 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாம் வாசிப்போமே. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டால் இனி நீ அலைந்து திரிவதில்லை. நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள்ளே மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்ப. இன்னைக்கு அலைந்து திரிந்து ஒரு பலனும் இல்லாமல் இதோ மிகுந்த கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களுக்கும் உங்களுக்கு உண்டு. ஆம், அந்த காயினுடைய வாழ்க்கையில தன் சகோதரனை அவன் கோபம் கொண்டு கொலை செய்த காரியம், பொறாமையினாலே கொலை செய்த காரியம். ஏனென்றால் அவன் காணிக்கையை அவன் தேவன் ஏற்றுக்கொண்டார். இவன் காணிக்கையை தேவன் நிராகரித்தபடினாலே இவனுக்கு பொறாமையும் கோபம் எரிச்சலும் முகநாடியும் மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம மனம் திரும்பணும். நம்ம இடத்துல இருக்கிற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கணும்னா நாம் மனம் திரும்பணும். இன்னைக்கு இயேசுவின் இடத்துல மனம் திரும்பி வாங்க. இயேசுவே, பாவியான என்னை ரட்சியும், என் மீது கிருபையாயிரும், நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பலம் தாங்க, என்னுடைய அலைச்சல்களுக்கு முடிவை தாங்கப்பா. என்னால் முடியல ஆண்டவரே, என்னால் சகிக்க முடியல, என்னால் தாங்க முடியல, என்னை அனுபவிக்க முடியல, என்னால் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வருஷத்துல அல்லது இப்பொழுதே நீங்கள் அலைந்து திரியாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவியை அனுப்புவார், ஒரு வாசலை திறப்பார், அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நமக்காக சாபங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவருங்க. அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இயேசு இந்த பூமியில இருந்த போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். அல்லேலூயா. இந்த பூமியில அவர் சுற்றி திரிந்ததெல்லாம் நன்மை. அவர் இன்னைக்கும் நம்முடைய அலைச்சல்கள், நம்ம பிரயாசத்தை, நம்ம கஷ்டத்தை அறிந்து வைத்திருக்கிற தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் அலைச்சல்களுக்கு ஒரு முடிவை தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா.
இயேசு பிறந்த போது இதோ சாத்திரிகள் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்று அவங்களுக்கு தெரியல, அலைந்து திரிகிறார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. எல்லா அலைச்சலுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அந்த நட்சத்திரம் இயேசு இருந்த அந்த பிறந்த அந்த சத்திரத்துக்கு மேலாய் அது நின்று வழிகாட்டுகிறது. இயேசுவை கண்ட மாத்திரத்தில் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கும் உன் அலைச்சல்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உன்னை வழிநடத்துவதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தம்முடைய உதவியை அனுப்புவார், தம் தூதனை அனுப்புவார், தம்முடைய தாசர்களை அனுப்புவார், உனக்கு வழிகாட்டுவார். தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுவார். மூடி இருக்கிற கதவுகளை உனக்கு திறந்து வைப்பார். ஆண்டவர் தாமே உனக்கு நிச்சயமாய் வானமும் பூமியும் படைத்த கத்திரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை கிடைக்கும். அவருக்கு அந்த சகாயம் கிடைக்கும். உன் அலைச்சல்களுக்கு நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டாகும். தாவீது சவுலுக்கு பயந்து வாழ்நாளெல்லாம் அவன் அலைந்து திரிந்தான். கெபிகளிலும் வனாந்தரங்களிலும் சுற்றி திரிந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் அலைச்சலுக்கு முடிவு வந்தது. அவன் அலையும் போதெல்லாம் கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டவனாய் இருக்கிறான். கர்த்தரையே நோக்கி ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன் துதிக்கிறவனாய் இருந்தான். ஆகினால் கர்த்தர் தாவீதை சமஸ்த இஸ்ரவேல் மீது ராஜாவாய் மாற்றி ஒரு நிலையான வாழ்க்கையை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். அவன் அலைச்சல்களுக்கு முடிவு உண்டாயிற்று. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க அலைச்சல்களுக்கு, உங்க பிரயாசத்துக்கு, உங்க முயற்சிக்கு எல்லாவற்றையும் ஒரு முடிவை தருவாரு. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நீங்க மனம் திரும்புங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில அலைந்து திரிகிற சாபம் இருக்கும் என்றால் அது இயேசு கல்வாரி சிலுவையிலே உடைத்து போட்டு உனக்கு நல்ல முடிவை கொடுப்பார், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார், நிலையான வாழ்க்கையை தேவன் உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. 12 பாடுள்ள ஸ்திரியை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவள் எவ்வளவு அலைந்தால் சுகத்துக்காக இங்கேயும் அங்கேயும் மனிதரிடத்திலும் மருத்துவரிடத்திலும் ஐயா அவர்கள் மருத்துவ மனைக்கும் இங்கும் அங்கும் பலவிதமான மருத்துவர்களின் உதவியை நாடி அவர் தம் ஆசியெல்லாம் செலவழித்து ஆனாலும் சற்றாகிலும் அது குணமாகவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ அலைச்சல். ஆனால் அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவருடைய வஸ்திரத்தையாகவும் நான் தொட்டு சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். அவள் விசுவாசம் இயேசுவை அவள் இருந்த ஊருக்கே கொண்டு வந்தது. அவள் நம்பிக்கையோடு போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாலாம். தொட்ட மாத்திரத்தில் அவள் சொஸ்தமடைந்தாலும் அவளுடைய அலைச்சல்களுக்கு, அவளுடைய வேதனைக்கு, அவளுடைய வியாதிக்கு ஒரு முடிவு உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நமக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு லேகியான் பிசாசு பிடித்தவன், அவன் சரீரத்தில் 6000 பிசாசுகளுக்கு மேலாய் இருக்கிறது. அவன் பாருங்கள், அவன் கல்லறையிலும் அவன் ஊருக்கு ஒதுக்கு புகத்திலும் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திருந்து குக்கர் இட்டு கொண்டிருக்கிறான். அவனை சங்கிலினால் கட்டினாலும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவ்வளோ கொடூரத்தோடு இந்த பிசாசுகள் அவனை அலகழித்து கொண்டிருக்கின்றன. அப்போது பாருங்களேன், இயேசு அவனை தேடி சென்று அந்த பிசாசுகளை துரத்தி அவனுக்கு விடுதலை தந்த போது அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தானாம். இன்றைக்கும் பிசாசினாலே அலகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. ஒரு தகப்பனர் தான் அவனுடைய மகன் இதோ சந்திரரோகி பிடித்தவனாய் அந்த அசுத்த ஆவி அவனை பிடித்து நீரிலும் அக்னியிலும் அவன் விழ தள்ளுகிறதாய் இருக்கிறது. இயேசு அந்த பிசாசை துரத்திய போது அந்த பிசாசு அந்த மனிதன் அலகழித்து விட்டு ஓடி போயிடுச்சான். அவன் செத்தவனை போல் விழுந்து கிடந்தானாம். அப்போது இயேசு அவன் கரத்தை பிடித்து அவனை எழுப்பி உயிரோடு எழுப்பி அவன் தகவலிடத்துல ஒப்பு கொடுத்தாராம். பார்த்தீங்களா? இன்னைக்கு பிசாசு அலகழிக்கிறவனாய் உங்களை இருக்கிறார். இன்னைக்கு மாயையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். பிசாசனுடைய மாய வலையில சிக்கி அலகழித்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வாங்க, மனம் திரும்புங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உமாலே கூடும் என்று வாங்க. கர்த்தர் அற்புதமாய் உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுத்து எல்லா அலைச்சல்களுக்கும் ஒரு முடிவை கொடுத்து பிசாசின் கட்டிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி உன் கண்ணீரை துடைத்து உன் துக்கத்தை மாற்றி உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நிறைய பலனுண்டாகும்படியா கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. மகதலேனா மரியாளை எடுத்துக்கொள்ளுங்க. அவள் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டு அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவள் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இயேசு அடக்கப்பட்ட அந்த இடத்திற்கு, அந்த கல்லறைக்கு அவள் அதிகாலையிலே வருகிறாள். அங்கு வந்து பார்த்த போது இயேசுடைய முதலாவது அவளுக்கு அங்க கல்லை யார் எடுத்து போடுவாங்க? ஆனா தூதனோ கல்லை எடுத்து போட்டு இருந்தான்.
சரின்னு கல்லறைக்குள்ள போய் பார்க்கும்போது இயேசுவை காணல. அப்போ அவருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கிறது. ஐயோ, இயேசுவை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்களே என்று அழுவுறா. அப்போ இயேசு பாருங்க பின்னாடி நின்று இதோ மரியாளே என்று அழைக்கும் போது, அப்போ ஸ்திரீயே என்று அழைக்கும் ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். அப்போது அவர் திரும்பி பார்த்து அவரை தோட்டக்காரன் என்று நினைக்கிறாள். ஆனா ஆண்டவர் தன்னை இயேசு என்று சொல்லி அவர் வெளிப்படுத்தும் போதுதான் அப்போதான் அவளுக்கு தெரியுது. அப்போ அவளுடைய அது வரைக்கும் அலைஞ்சிட்டு இருந்தா, இயேசு எங்க கொண்டு போனீங்க, என்கிட்ட கொண்டு வரீங்க, இயேசுவை காணலையே, இயேசு சரீரத்தை காணலை, தெரியல அலைந்தான். ஆனா அலைந்து திரிகிற அவளுக்கு இயேசு முதலாவது உயிர்த்த இயேசு காட்சி கொடுத்து தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும் முதல் சுவிசேஷிகையாய் அவளை மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உங்க அலைச்சல்களுக்கு ஒரு முடிவு வரும். பயப்படாதீங்க. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க. 2-3 பேர் நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணும் போது இயேசு நம் மத்தியில வருவார். ஹல்லேலூயா. இருவர் ஒருமித்து நாம் கூடும்போது நம் மத்தியில இயேசு நாமத்தை கூடும்போது அவர் நம் மத்தியில வருவார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில வரும்னா நம்ம அலைச்சல்களுக்கு ஒரு முடிவு வரும். ஹல்லேலூயா. அவர் உங்க அலைச்சல்களுக்கு ஒரு முடிவை கட்டுவாரு. உங்க மனம் திரும்பினா போதும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா போதும், ஆண்டவர் உங்க மத்தியில வருவாரு. பரிசுத்த ஆவியை உங்க மேல பொழிவாரு. நீங்க பலவானாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. எந்த காரியத்துக்காக அவங்க அலைந்து திரிங்கிறாங்க எனக்கு தெரியாத ஆண்டவரை, எதனால அவங்க கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க தெரியாத ஆண்டவரை, அவங்க பிரயாச முயற்சியெல்லாம் தோல்வி அலைந்து திரிந்து ஓய்ந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரை. அப்பா, இன்னைக்கு அவங்க மனம் திரும்பி உங்களிடத்தில் வரட்டும் ஆண்டவரை. எந்த சாபமா இருந்தாலும், எந்த பிசாசின் கிரியையா இருந்தாலும், எந்த மனுஷனுடைய சூழ்ச்சியா இருந்தாலும் நிர்மலமாகி போகட்டும் ஆண்டவரை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு அல்லவா? நீர் இன்று அலைச்சல்களுக்கு முடிவை தந்து உங்க கண்ணீரெல்லாம் கணக்கு வைத்து ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்டு செபிக்கிறேன். உங்களோட வியாதிக்காக அலைந்து திரிகிறவளா இருந்தால் நல்ல சுகம் கொடுங்க. வேலைக்காக அலைந்து திரிக சுகந்த ஆண்டவரை நல்ல ஒரு வேலை கிடைக்க உதவி செய்யுங்க. வீட்டுக்காகவோ அல்லது ஏதாவது பொருளாதாரத்துக்காகவோ எதிர்காலத்துக்காகவோ ஏற்ற துணைக்காக எந்த விஷயத்துக்காக அலைந்து திரிகிறான்னு தெரியல. இவங்க எடுத்த பிரயாசம் முயற்சி எல்லாம் தோல்வியடைந்து போயிருக்கலாம். ஆண்டவரை இன்றைக்கு கண்ணீரோடு உண்மை நோக்கி பார்க்கிறார்கள், மனம் திரும்பலோடு வந்திருக்காங்க. இனி நீ அலைந்து திரிவதில்லை என்ற வாக்கின்படியாய் கர்த்ததாமே உங்களுக்கு ஒரு அமெரிக்கான வாழ்க்கையை தேவன் தந்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. இவங்களுடைய நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா பலவீனம் நீங்கி போகட்டும், பூர்ண ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரை. ஆண்டவரை ஒரு மாறுதல் ஒரு வாழ்க்கையில தந்து நீங்கள் ஆசீர்வதிப்பீரார். தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றும் இவருடைய ஜெபத்தை நீங்க கேட்டீர் என்றும் ஆண்டவரை உறுதிப்படுத்தும்படியாய் இப்போதே அவர்களோடு கூட நீங்க ஆண்டவரை சேரும்படியாய், ஆண்டவரே அப்பா கேட்கும்படியாய், நீங்க அற்புதம் செய்யும்படியாய் ஆண்டவரை நான் வேண்டிக் கொள்கிறேன். உன் வல்லமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி ஆண்டவரை. காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கிய சந்தோஷமா இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருக்கிறார். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. God bless you everybody. ஆமீன்.